நான் வேற அப்பா வேற அதுல ஸ்டார்ட் ஆன ட்ரோல் கான்ட்ரவர்சி அப்படின்னே சொல்லலாம். விஜய் சேதுபதி அவர்களை மன்னிப்பு கேட்கிற அளவுக்கு இப்ப கொண்டு வந்திருக்கு. இது எல்லாமே எங்க ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சூர்யா சேதுபதி அவர்கள் பீனிக்ஸ் அப்படின்ற ஒரு படம் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஹீரோவா அறிமுகமாகிற முதல் படம் இது. ஒரு படம் எடுத்து முடிக்கிறதுக்குள்ளேயே போதுண்டா சாமி அப்படின்னு சொல்ற அளவுக்கு இவரை சுத்தி அவ்வளவு ட்ரோல்ஸ் வந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆனா இதுக்கு மத்தவங்க காரணமா இல்ல இவர் காரணமா அப்படின்னு பார்க்கும்பொழுது பல விஷயங்கள் சொல்லப்படுது. இந்த மூவியோட பூஜை வந்து 2024 நவம்பர் மாசம் நடக்குது. அங்க வந்த பத்திரிகையாளர்கள் சிலர் சூர்யா சேதுபதி அவர்கிட்ட ஒரு சில கேள்விகளை கேட்கிறாங்க. அப்போ சூர்யா சேதுபதி அவர்கள் என்ன ரிப்ளை பண்றாருன்னா, நான் வேற அப்பா வேற அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணிடுறாரு. ஒருவேளை அவர் மேல எந்த ஒரு கிரிட்டிசிசமும் வரக்கூடாது அப்படின்னு சொன்னாரா நமக்கு தெரியல. அங்கதான் அவர் மேல பல விமர்சனங்கள் வைக்கப்பட்டுச்சு. அது எப்படி ஃபர்ஸ்ட் பிரஸ் மீட், ஃபர்ஸ்ட் மூவியோட பூஜை, எப்படி இவரு திமிரா பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் இவர் மேல வருது. இது எல்லாரும் மறந்துட்டு வர நேரத்துல மறுபடியும் இவரே வாய் கொடுத்து மாட்டிக்கிறாரு. திரும்பவும் ஒரு பிரஸ் மீட்ல என்னுடைய அப்பா தினமும் செலவுக்கு 500 ரூபாய் மட்டும் தான் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி சோகமா சொல்லியிருப்பாரு. இது போதுமே எல்லா ட்ரோலரும் மேம்ஸ் கிரியேட்டரும் இதை வச்சு பேச ஆரம்பிக்கிறாங்க. எனக்கெல்லாம் 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுக்கறதே பெரிய விஷயம், உனக்கு 500 ரூபாய் கொடுத்துருக்காங்க, இதை வந்து ஒரு சின்ன மட்டா சொல்லி ஃபீல் பண்றியப்பா அப்படின்னு சொல்லி நிறைய பேரு இவரை ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த பீனிக்ஸ் மூவி வருகிற ஜூலை 4ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. இந்த படத்தோட ப்ரொமோஷன் பிரஸ் மீட்ல என்ன பண்றாங்கன்னா, திரும்பவும் ஒரு கான்ட்ரவர்சியில மாட்டிக்கிறாரு. என்னன்னா, ஒரு ஃபேன் ஒருத்தவங்க இவர்கிட்ட போட்டோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது பபிள் கம் சாப்பிட்டுக்கிட்டே வந்து போட்டோக்கு போஸ்ட் கொடுக்குறாங்க. பபிள் கம் சாப்பிட்டதுக்காக யாராச்சும் ட்ரோல் ஆவாங்களா அப்படின்னு பார்த்தா ஆமாங்க, சூர்யா சேதுபதி அவர்கள் இது எல்லாத்தையும் சந்திச்சிருக்காங்க. இந்த ப்ரொமோஷன் பிரஸ் மீட்டுக்கு வந்த எல்லாரையுமே, அதாவது பத்திரிகையாளர்கள், செய்தியாளர்கள் எல்லாருமே வந்து மூவி சைட்ல இருந்து தான் இன்விடேஷன் வச்சு அழைச்சிருப்பாங்க. சோ அன்னைக்கு நடந்த விஷயத்த எல்லாருமே அவங்கவுங்க யூடியூப் சேனலை வந்து போஸ்ட் பண்ணிருப்பாங்க. சூர்யா சேதுபதி அவர்கள் ரொம்ப ட்ரோல் ஆனதுனால சூர்யா சேதுபதி அவர்கள் சைட்ல இருந்து இந்த வீடியோவை டெலீட் பண்ண சொல்லி, வீடியோ நீங்க டெலீட் பண்ணலாம் உங்களுக்கு காப்பிரைட்ஸ் கொடுப்போம், உங்களுக்கு ஸ்ட்ரைக் கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மிரட்டல் விட்டதா சொல்லப்படுது. இந்த நிலையில இந்த மூவியோட பிரஸ் ஷோ வந்து ரீசெண்டா நடக்குது. அந்த பிரஸ் ஷோ முடிஞ்சதுக்கு அப்புறம் விஜய் சேதுபதி அவர்களும் சூர்யா சேதுபதி அவர்களும் செய்தியாளர்களை வந்து சந்திக்கிறாங்க. அப்போ அங்க வந்த செய்தியாளர்கள் சிலர் விஜய் சேதுபதி அவர்கள்கிட்டயும் சூர்யா சேதுபதி அவர்கள்கிட்டயும் சில கேள்விகளை எழுப்புறாங்க. அப்போ இந்த கேள்வியும் வந்து அவங்க கேட்கறாங்க, நீங்க வந்து இது மாதிரி வீடியோ டெலிட் பண்ண சொல்லி மிரட்டல் விட்டீங்களாமே அப்படின்னு கேட்கும் பொழுது அதுக்கு விஜய் சேதுபதி அவர்கள் என்ன ரிப்ளை பண்றாருன்னா, இது வந்து என்னோட பார்வையில இருந்து நடக்கல, அப்படி ஏதாச்சும் மிரட்டல் விட்டு இருந்தா அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மன்னிப்பும் கேட்டிருக்காரு. தன்னோட மகனுக்காக விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாரும் முன்னாடியும் மன்னிப்பு கேட்கிறாங்க. ஒரே ஒரு படம், அதுவும் ரிலீஸும் ஆகல, ஹீரோவா அறிமுகமாகிற முதல் படம், அதுக்குள்ளவே சூர்யா சேதுபதி அவர்கள் பல விமர்சனங்களை வந்து சந்திக்கிறாரு. இதை வச்சு சூர்யா சேதுபதியோட சினிமா கெரியர் எப்படி இருக்கும்னு சொல்லி எல்லாருமே பல கேள்விகளை எழுப்பிட்டு வராங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் பிரதீக்ஷா.